எப்போ நமக்கு தெரிஞ்ச சத்தியத்தை திரும்பி திரும்பி நம்முடைய மைண்டில் அதே எண்ணங்களுடன் நாம இருந்தால், ஒவ்வொரு பார்வையிலையும் ஒவ்வொரு வார்த்தை கேட்கும்போது, ஒவ்வொரு வார்த்தை விடுதலை செய்யும் போது, அந்த சத்தியத்தின் மீது கவனம் வைத்து சத்தியத்தின் மீது விழிப்புணர்வு இருந்தால், அந்த சத்தியம்தான் நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ப்ரோக்ராம் ஆகும். சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்போ ப்ரோக்ராம் ஆகுமோ உடனே நமக்கு ரிசல்ட் என்பது கிடைக்கும். இதுதான் செல்ஃப் டாக் அப்படின்வாங்க. ஜப யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க தானே. ஜபம் என்றால் என்ன? ஒரு சரியான வார்த்தைகளுடன் ஒரு மந்திரம் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த மந்திரத்தை உச்சரிப்பாங்க. எவ்வளோ நேரம், எத்தனை வாட்டி நாம அந்த ஜபம், அந்த மந்திரம் உச்சரிக்கிறோமோ அப்படின்றதுக்காக கவுண்ட்டுக்காக ஒரு மாலை கொடுப்பாங்க கையில். அந்த ஜபம் பண்ண 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 என்ன ஆகும்? இதுதான் சத்தியம் என்று விழிப்புணர்விலேயே கொஞ்ச நேரம் அங்கேயே இருக்கும்போது அந்த ப்ரோக்ராமிங் என்பது நடக்கும். ஜபம் பண்ணும்போது என்ன பண்றோம்? நம்முடைய மைண்டு வேற எண்ணங்கள் எல்லாமே இல்லாம அந்த சத்தியத்தின் மீது மட்டுமே ஃபோக்கஸ் ஆக்கி ஒரு வாட்டி அந்த ஜபம் பண்ணும்போது ஒரு பீட் கீழே கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி திரும்பி திரும்பி பண்ணும்போது சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராமிங் பண்ணி அவங்களுக்கு ரிசல்ட் என்பது கிடைக்கும். ஆனா இங்க ரெஸ்ட் என்பது இல்லை மைண்டுக்கு, பாடிக்கு. அது மெடிடேஷன் கிடையாது. பட் சம் ரிசல்ட் இஸ் கம்மிங். இதுதான் செல்ஃப் டாக் அப்படின்வாங்க. இங்க செல்ஃப் டாக் பண்ணும்போது வெளியே கேட்குற மாதிரி நம்ம பேசலாம், இல்லை பாடலாம், இல்லை பேசாமல் சத்தம் வெளியே வராமல் உள்ளுக்குள்ள கூட பேசலாம். அந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா, சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராமிங் எல்லாமே எரேஸ் பண்றதுக்காக அது செய்கிறார்.